ஒரு அருமையான பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பத்தி இங்க தெரிஞ்சுக்க வந்திருக்கிறீங்க. எங்க சக்சஸ் டீம் சார்பா உங்க எல்லாரையுமே மிக அன்போட நான் இந்த இடத்துல நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். நம்ம சக்சஸ் டீமோடைய மிகப்பெரிய மோட்டோவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகெஸ்ட் ட்ரீம் இஸ் டு மேக் யுவர் ட்ரீம் கம் ட்ரூ. அதாவது உங்களுடைய கனவுகள் தான் எங்களுடைய லட்சியம், உங்களுடைய கனவுகள் தான் எங்களுடைய குறிக்கோளுங்க. நம்ம இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாழுற வாழ்க்கை எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பணத்துக்காக தான். இந்த ஒரு பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல ஒரு நாய் கூட நம்மள மதிக்கும் அப்படிங்கிறது ஒரு அ ஒரு சொல்லும் நம்ம நாட்டுல இருக்குதுங்க. இந்த பணம் இருந்தாதான் நம்மள எல்லாருமே மதிப்பாங்க. அது ஒரு வெறும் காகிதமா இருந்தாலும், அதுக்கு இருக்கிற மதிப்பு அப்படிங்கிறது எந்த மனிதனுக்கும் கிடையாது, எந்த பொருளுக்கும் ஈடாகாது. அப்போ இந்த பணம் அப்படிங்கிறது எவ்வளவு நம்மகிட்ட இருந்தா ஒரு பொருளாதாரத்துல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய வாழ முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன சர்வே மூலமா நம்ம பாத்துரலாம். இத நான் போட்ட கணக்கு கிடையாதுங்க. நம்ம இந்திய பொருளாதார வல்லுநர்கள் போட்ட கணக்கு தான் இது. அதாவது 1920ல ஒரு அப்பா, அம்மா 2 குழந்தைங்க இருக்கிற ஒரு சராசரியான ஒரு குடும்பம், அவங்களுடைய 1 மாத தேவைகள், அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறைவிடம், இந்த மாதிரி அவங்களுடைய அடிப்படை தேவைகள் 1 மாதத்துக்கு அவங்களுக்கு பூர்த்தி பண்றதுக்கு ரூ. 1 இருந்தா போதுமானதா இருந்துச்சுங்க. ரூ. 1 அப்படிங்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லையா? எப்புட்றா ரூ. 1 வச்சு சமாளிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம். கண்டிப்பா போதுமானதா இருந்துச்சுங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஓட்ட காசு, செப்பு காசு இப்படின்னு பயன்படுத்தினனால போதுமானதா இருந்தது. 1940 என்னடா 20 வருஷத்த காணோமே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்த கொண்டு வந்தாலும் 20 வருஷத்த அடிப்படையா வச்சுதான் கொண்டு வர்றாங்க. 20 வருடம் அப்படிங்கிறது ஒரு ஜெனரேஷன்ங்க. அப்ப 1940ல அதே மாதிரியான ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதம் ரூ. 10 தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்துல எல்லாமே காலணா, அரையணா இப்படி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. 1960ல ரூ. 100 தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, இந்த காலகட்டத்துல 1 காசு, 2 காசு இப்படின்னு பயன்படுத்துனாங்க. 1980ல பாத்தீங்க அப்படின்னா, ரூ. 1000 தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா, இந்த காலகட்டத்துல ரூ. 1, ரூ. 2 இப்படின்னு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. 2000த்துல பாத்தீங்க அப்படின்னா, ரூ. 10,000 தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா, எத எடுத்தாலும் ரூ. 10, ரூ. 20 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ 2020ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த காலகட்டத்துல, அதே மாதிரியான ஒரு குடும்பம் ஒரு மாதம் அவங்களுடைய தேவைகள பூர்த்தி பண்றதுக்கு ரூ. 1,00,000 தேவைப்படுதுங்க. ஏன்னா, நம்ம இப்ப ஒரு சின்ன ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனாலே, அந்த ஒரு 1/2 அன் ஹவர் அந்த பர்ச்சேசிங்ல கண்டிப்பா ஒரு ரூ. 1000 நம்ம அத செலவு பண்ணாம வெளியில நம்ம வரமாட்டோங்க. நம்ம விலைவாசியும் சரி, பொருளாதாரத்துல நம்ம அது உயர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம நாள் கூட நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்ப நீங்க யோசிக்கலாம், ஒரு ரூ. 20,000 வருமானம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். ஒரு 30,000 வருமானம் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் எல்லாம் என் வாழ்க்கைய நான் நடத்தலையா? நான் எல்லாம் நல்லா தானே நடத்துறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க உங்க வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். வரவு அப்படிங்கிறது நமக்கு கம்மியா இருக்கு. செலவு அப்படிங்கிறது அதிகமா தான் இருக்கு. சோ நம்ம நம்மளுடைய தேவைகள சுருக்கி, சுருக்கி நமக்கு ஆசைப்பட்டது எல்லாமே எல்லாத்தையும் நம்ம அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணி, பண்ணி தான் நம்மளுடைய தேவைகள நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்போ நம்ம ஒரு பொருளாதாரத்துல ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த ரூ. 1,00,000 தேவைங்க. இந்த ரூ. 1,00,000 நமக்கு ஒரு மாசம் வருது அப்படின்னா, பிள்ளைங்க கேட்கிற எதையுமே வாங்கி குடுத்து, அவங்க முன்னாடி நல்ல ஒரு ஹீரோயினான அப்பா, அம்மாவா அவங்க முன்னாடி வாழலாம். உங்க ஒய்ஃப் வாங்கி கேட்கிறது எல்லாமே வாங்கி குடுக்குற நல்ல ஒரு ஹஸ்பண்டா இருக்கலாம். உங்க பிள்ளைங்களுக்கு அதாவது பெற்றோர்களுக்கு எல்லாமே செய்கிற நல்ல பிள்ளைகளாவும் நீங்க இருக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வருமானம் நமக்கு வேணும் அப்படின்னா, நம்ம பண்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு கடைய போட்டு நம்ம அதன் மூலமா ஒரு வருமானத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் மார்க்கெட்ஸ்ங்க. மளிகை கடைகளா இருக்கட்டும், துணி கடைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி கடைகள போட்டு நம்ம ஒரு வியாபாரத்த பண்றோம். ஆனா அதன் மூலமா நல்ல ஒரு வருமானம் வருதா அப்படின்னு கேட்டா, அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதாங்க. அந்த அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்டிப்பா இருக்காது. அடுத்த செக்டார பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது நம்ம இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஒரு உலகம் அப்படிங்கிறது டிஜிட்டல் இந்தியா, அதாவது டிஜிட்டல் வேர்ல்ட் அப்படிங்கிறோம் இல்லையா? ஏன்னா டெக்னாலஜி எல்லா விதத்திலயுமே நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு தான் வர்றோமே தவிர, அது குறையிற மாதிரி கிடையவே கிடையாதுங்க. இங்க நீங்க பாக்குற ரெட் பஸ், ஓயோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா,
எளிமைப்படுத்துறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வீட்ட விட்டு வெளியிலே போக மாட்டேன். எனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கணும் அப்படின்னு. அதாவது ரொம்ப ஒரு சோம்பேறித்தனம் தாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சோ நம்ம வீட்ல இருந்துகிட்டே நம்ம மொபைல கிளிக் பண்றோம். நமக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிக்குது. அது குடிக்கிற தண்ணியா இருக்கட்டும், சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், நம்ம ஈவன் டாய்லெட் கூட அந்த மாதிரி இப்போ வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. அந்த அளவுக்கு நம்ம முன்னேறி அந்த டெக்னாலஜிக்கெல்லாம் நம்ம வந்து ரொம்பவே அதிகமா முன்னேறிக்கிட்டு வர்றோம். சோ இந்த இதுல நம்ம 2 செக்டரா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து டைரக்ட் செல்லிங், இன்னொன்னு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. சோ டைரக்ட் செல்லிங்ல நீங்க பாக்குற வெஸ்டீஜ், ஹெர்பாலைஃப், ஆம்வே, ப்ளூ லைஃப் அப்படிங்கிற கம்பெனிஸ நீங்க பார்க்கும்போது, கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க ஃபேமிலிலயோ, இல்ல உங்க ஃபிரெண்ட்ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயங்கள யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. நீங்க இதையும் நம்மளோடதையும் போட்டு நீங்க ரொம்ப கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிள் தாங்க. இங்க நீங்க பாக்குற இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களா வந்து இவங்களுக்குன்னு ஒரு பொருள தயாரிச்சு, அதுக்கு ஒரு விலைய நிர்ணயம் பண்ணி, அவங்களே ஒரு விலைய நிர்ணயம் பண்ணி அத மக்கள் கையில குடுக்குறாங்க. மக்கள் அத கண்டிப்பா வாங்கணும். அதுக்கு அவங்களுக்கு கீழ வர்ற மக்களையும் அந்த இடத்துல வாங்க வைக்கணும். அதாவது பொருள் வாங்கி வித்து இப்படிதாங்க நடக்குது. மொத்தத்துல சொல்லப்போனா ஒரு சேல்ஸ் வேல தாங்க இங்க நடக்குது. சோ இது நமக்கு இங்க தேவை கிடையாதுங்க. நம்ம இந்த ரைட் சைட்ல இருக்கிற டிஜிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கும்போது, Swiggy, அமேசான், ரெட்பஸ், ஓயோ, ஊபர் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இவங்களுக்கு எல்லாமே சொந்தமான நிறுவனங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, மக்களையும், மக்களுடைய தேவைகளையும் இணைக்கிற ஒரு வேலைய தான் இங்க பாக்குறாங்க. அதாவது ஒரு ஆப்ப வச்சு இங்க மெயின்டெயின் பண்றாங்க. சோ அதன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு அளவுல ஒரு வருமானமும், மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்த இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, அமேசான் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து ஒரு புக்க ப்ரமோட் பண்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உலக கோடீஸ்வரர்கள்லயே வந்து மிகப்பெரிய ஒரு நபரா இருக்கிறது இவங்க தாங்க. சோ அந்த அளவுக்கு இன்னைக்கு யார் யாரு ஒரு ஆப்ப வச்சு அதன் மூலமா ஒரு வருமானத்த ஈட்டுறாங்களோ, அவங்க எல்லாருமே லட்சாதிபதிகளாகவும், கோடீஸ்வரர்களாகவும் இந்த உலகத்துல வலம் வந்துகிட்டு இருக்காங்க. சோ நம்ம எந்த ஒரு துறைக்குள்ள போறதா இருந்தாலும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதனால நம்ம எப்படி வளருவோம் அப்படிங்கிறத தெரியாம போகக்கூடாது. சோ நீங்க இங்க பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியோட டர்ன் ஓவர் இந்தியால எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சர்வே மூலமா நீங்க பார்க்குறீங்க. அதாவது 2016ல பார்த்தீங்கன்னா 10,00,000 கோடிங்க. 10,00,000மோ 10,00,00,000 கிடையாது. 10,00,000 கோடி வந்து டர்ன் ஓவர் ஆயிருக்கு. 2019ல பார்த்தீங்க அப்படின்னா 20,00,000 கோடி டர்ன் ஓவர் ஆயிருக்குங்க. 2022ல அதாவது இந்த வருஷத்துல 35,00,000 கோடி டர்ன் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த கொரோனா, லாக்டவுன் ஆன இந்த ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இந்த 35,00,000 கோடி அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ரீச் ஆகி நிக்குதுங்க. சோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த டிசம்பருக்குள்ள இத தாண்டி தான் நம்மளோட டர்ன் ஓவர் இருக்கும். சோ வந்து ரொம்பவே வந்து எல்லாமே வளர்ந்துகிட்டே தான் போய்க்கிட்டு இருக்கே தவிர, இங்க குறைஞ்ச மாதிரி எதுவுமே இல்ல. சோ இந்த மாதிரி நம்ம வளர்ந்துகிட்ட வர்ற ஒரு துறையில தான் நம்மளும் இருக்கோங்க. சோ இங்க நம்மளுடைய வேலை எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்க நம்முடைய ஸ்மார்ட் போன் தானே தான். நம்ம எல்லா தேவைகளுமே வந்து போனுக்காக பண்றோம். ஆனா, நம்ம கையில வச்சிருக்கிற மொபைல் மூலமா எத்தன பேர் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா யாருமே கிடையாதுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு நபரும் நாங்க எல்லாருமே எங்க கையில இருக்கிற இந்த ஒரு மொபைல் மட்டுமே வச்சுதாங்க நாங்க இங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம். இதாங்க நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைல். Axis.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். அதாவது நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27 ஜூலை 2018ல வந்து ஸ்டார்ட் பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 1/4 வருஷம் ஆயிடுச்சுங்க. சூப்பரா வெற்றியின் பாதையை நோக்கி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய ஹெட் ஆபீஸ் வந்து சென்னை குரோம்பேட், அதாவது நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்குதுங்க. சோ சூப்பரா வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இதாங்க நம்மளுடைய ஆப்போட ஹோம் பேஜ் வந்து இப்படிதாங்க இருக்கும். சோ நம்ம ஆப் எந்த மாதிரியான ஒரு ஆப் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே மொத அதிகமா ஏர்ன் பண்ணக்கூடியதும், சூப்பரா ஷாப்பிங் பண்ணக்கூடிய ஒரு ஆப்மா இருக்குங்க. பல ஆப்ப நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அந்த ஆப்ல ஒரு எண்ட் யூசரா மட்டுமே தான் இருக்கிறோம். ஆர்டர் போடுறோம், வீட்டுக்கு வருது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுது. ஆனா எங்கேயாவது அதிகமா நீங்க சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நமக்கு இங்க 2யுமே மிகப்பெரிய அளவுல நமக்கு இங்க குடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய எம்டி சார், ஏபி செந்தில்குமார் சார் அண்ட் சிஇஓ சி பாபு சார். இவங்களோட கடின உழைப்பால உருவாக்கப்பட்டதுதான் நம்மளோட இந்த நிறுவனம். அதாவது இவங்களுக்கு என்னத்தான் அப்படி இருக்குன்னு நீங்க கேட்கலாங்க. இவங்களுக்கு இந்த ஒரு துறையில கிட்டத்தட்ட 20 வருடத்துக்கு மேல அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்த குடுத்த அதாவது இவங்களோட மொத்த வாழ்வாதாரமுமே வந்து இது மட்டும் தாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து அ தனித்துவப்பட்ட ஒரு பிளான்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு இருக்கு. சோ சூப்பரா இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து லீகலா இருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாங்க. நம்ம கவர்ன்மெண்ட் அங்கீகரிக்கப்படுற எல்லா சர்டிபிகேட்ஸையும் வச்சு நம்ம லீகலா ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன், அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், ஜிஎஸ்டி, டான், சின்னம் அப்படின்ட்டு நமக்கு எல்லாமே நமக்கு கிளியரா வித் ப்ரூஃபோட நமக்கு இருக்குங்க. நீங்க கூட இத ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போய் நீங்க கூகுள்ல கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்குமே இதெல்லாமே தெரிஞ்சிரும். இங்க நமக்கு எதுவுமே ஒளிவு மறைவுன்னு கிடையாது. எல்லாமே நமக்கு வெளிப்படையாவே இருக்கு. நமக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சொந்தமா 2 ஆப் இருக்குதுங்க. நமக்குன்னு ஒரு டெலிவரி டீம் இருக்கு. அதாவது இப்போ நம்ம எஸ்டி கொரியர்ஸ கூட சேர்ந்து இந்த டெலிவரிய பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் டீம் இருக்கு. ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம சென்னை குரோம்பேட்ல இருக்குதுங்க. வேர்ஹவுஸ் பொருட்கள மெயின்டெயின் பண்றதுக்காக வேர்ஹவுஸும் நமக்கு இருக்கு. ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஆப் அப்படின்னாலே. சோ எந்த மாதிரி பொருட்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாத பொருட்களோ, உபயோகப்படுத்தாத பொருட்களோ, இல்ல அமேசான் காடுகளில இருந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகைகளோ கிடையவே கிடையாதுங்க. நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட நம்ம தினம் தினம் வாழ்க்கையில பயன்படுத்திக்கிட்டு இருக்க பொருட்கள் தாங்க இருக்குது. கிச்சன் அப்ளையன்ஸஸா இருக்கட்டும், விமென்ஸ் கார்மெண்ட்ஸ், மென்ஸ் கார்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட, நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பொருட்கள் தான் இருக்கு. ஓகேங்க. பொருட்களெல்லாம் ஓகே. வருமானத்துக்கு நான் இங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒண்ணுமே நீங்க பண்ண வேண்டாங்க. ஒரு பிரைம் மெம்பரா இருந்து நம்ம ஆப்ப இங்க புரமோட் பண்ண போறோம். அதன் மூலமா நம்ம இங்க வருமானத்த எடுக்க போறோம். சோ, நம்ம நெறைய இடத்துல ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறத வச்சிருக்கிறோம். சோ, நம்ம மத்த ஆப்ல இருக்கிற பிரைம் மெம்பர்ஷிப்புக்கும், நம்ம ஆப்ல இருக்கிற பிரைம் மெம்பர்ஷிப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்க இங்க பார்க்குறீங்க. அமேசான் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் வந்து நம்ம ரூ. 1500 வந்து ஒரு பிரைம் மெம்பருக்காக நம்ம ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும் வருஷா வருஷம். Flipkartல பாத்தீங்கன்னா ரூ. 3070 நம்ம வருஷம் வருஷம் கட்டணும். இல்ல அப்படின்னா 20,000க்கு ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும். ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷத்துக்கு தான் அமேசான்லயும் Flipkartலயும் குடுக்குறாங்க. 2த்துலயுமே வந்து வருமான வாய்ப்புங்கிறது மிகப்பெரிய ஒரு 0 தாங்க. வருமான வாய்ப்பு கிடையவே கிடையாது. 2மே முழுக்க முழுக்க ஒரு அமெரிக்கன் கம்பெனிங்க. நம்ம இந்த ஆப்ப யூஸ் பண்றோம். ஆனா அதன் மூலமா சம்பாதிச்சு முன்னேறுறது அமெரிக்கால இருந்து அவங்க தான் பண்றாங்க. நம்ம இன்னைக்கும் ஒரு கஸ்டமரா ஒரு எண்ட் யூசராவே தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். சோ நம்ம ஆப்ல ஒரு பிரைம் மெம்பர்ஷிப் வைக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இங்க கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்டார்டர் கிட் பேக்கேஜஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு புடிச்சது எதுவோ அத நீங்க செலக்ட் பண்ணி ஒரே ஒரு வாட்டி நீங்க இங்க பிரைம் மெம்பர்ஷிப் பண்ணும்போது, உங்களுக்குன்னு இங்க ஒரு பெர்மனன்டான ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி குடுத்துருவாங்க. லைஃப் டைமுக்கு இங்க ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. அப்புறம் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெஸ்ட்டான ஒரு வருமான வாய்ப்பை இங்க உருவாக்கி குடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்றதுல எனக்குமே ரொம்ப பெருமையா நான் இந்த இடத்துல நினைக்கிறேங்க. அதாவது ஒரு இந்தியன் கம்பெனி, அதாவது ஒரு இந்தியன் ஆப், ஒரு தமிழன் ஆப்ப நான் வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்க சொல்லப்பட அந்த 15 ஸ்டார்டர் கிட் பேக்கேஜஸ் இருக்கு அப்படின்னு இல்லையா? சோ அது வந்து மினிமம் 3500ல இருந்து அதிகபட்சம் 10,200 வரைக்கும் நமக்கு இருக்கு. சோ அத நம்ம பார்த்துரலாம். சோ இந்த 15 ஸ்டார்டர் கிட் பேக்ஸையுமே 2 விதமா பிரிச்சிருக்காங்க. 2 பிவில. அதாவது 100 பிவி, 60 பிவி அப்படிங்கிறது. பிவி அப்படிங்கிறது பாயிண்ட் வேல்யூங்க. இந்த 100 பிவிக்கும் 60 பிவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத யார் உங்கள இந்த இடத்துல கூட்டிட்டு வந்தாங்களோ, அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. நம்ம கார்மெண்ட் ஸ்டார்டர் கிட்ஸ் பேக்கப் பார்த்தோம் அப்டின்னா, இங்க நம்ம ரூ. 4,600க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது, நமக்கு ரூ. 2,000 மதிப்பிலான டிரெஸ்ஸஸ் நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம இங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு போக நமக்கு ரூ. 1,200க்கு ஃபுட் பேட்ச் அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுக்குறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற அதாவது ரத்தத்துல இருக்கிற கழிவுகள வந்து வெளியேற்ற ஒரு பொருள் தாங்க அது. ரொம்பவே ஒரு உபயோகமான, நம்ம ஆரோக்கியத்த பாதுகாக்கிறதுல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அதையும் தாண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ற அதே அமௌண்ட்ட அப்படியே நமக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனா நம்ம வாலெட்ல ஏத்தி விட்டுர்றாங்க. கிட்டத்தட்ட ரூ. 7,700 நமக்கு இங்க பெனிஃபிட்டா கிடைக்குதுங்க. ஓகேங்க. இத தாண்டி எனக்கு நம்ம மாசம் மாசம் எப்படியும் சாப்பிடாம இருக்க போறது கிடையாது. அதுக்கு மளிகை பொருட்கள் தேவை. அத ஒரு வாட்டி நம்ம ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம இங்க ஒரு வருமான வாய்ப்ப எடுக்க போறோம். அதுக்கும் இங்க ஒரு ஸ்டார்டர் கிட் பேக்கேஜா குடுத்திருக்காங்க. ரூ. 6,200க்கு நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, ரூ. 3,800க்கான மளிகை பொருட்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்க. அது போக ரூ. 1,200க்கு ஃபுட் பேட்ச் காம்ப்ளிமெண்டரியா இந்த இடத்துல குடுக்குறாங்க. ரூ. 3,200க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் உங்க வாலெட்ல ஏறிருங்க. கிட்டத்தட்ட ரூ. 8,200 உங்களுக்கு பெனிஃபிட் வருதுங்க. இதையும் தாண்டி நான் வந்து மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் என் ஃபேமிலி கூட நான் வெளியில போய் என்ஜாய் பண்ணுவேன். அதுக்கு ஏதாவது நீங்க பேக்கேஜஸ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறீங்களா? அதுக்கும் இருக்கு வாங்க. அதாவது ஊட்டி ஸ்டார்டர் கிட் பேக் இருக்குங்க. அதாவது நம்ம கம்பெனிக்கு சொந்தமா அ ஊட்டியில அ தி ஆக்சிஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு
3 ஸ்டார் லெவல் ரேஞ்ச்ல நமக்கு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் இருக்குங்க. நீங்க அங்கேயுமே போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்க ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ் வந்து ஒரு கப்புலா அந்த இடத்துல நீங்க ஸ்டே பண்ணிக்கலாங்க. சோ அதையும் தாண்டி நீங்க இதுக்காக இந்த செலக்ட் பண்ற அந்த அமௌண்ட் அதான் அந்த 6,500 அப்படிங்கிறத அப்படியே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பனாவும் உங்க வேலட்ல ஏத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இங்க உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க உறைவிடம் அப்படிங்கிறது அத்தியாவசிய அடிப்படை மனிதனுக்கு தேவையான ஒண்ணுங்க. இதையும் தாண்டி நமக்கு இங்க நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் கருத்துல வச்சு குடுக்குற ஒரு ஸ்டார்டர் கிட் பேக் தாங்க இது. அதாவது விமன் ஸ்டார்டர் கிட் பேக். பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிறோம். ஆனா அந்த கண்களுக்கு வரக்கூடிய நோய்கள் என்னென்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறது இல்ல. ஈவன் அவங்களுக்கு கூட அது தெரிய மாட்டேங்குது. பெண்கள் அதிகப்படியா பாதிக்கப்படுற நோய்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இர்ரெகுலரான மாதவிடாய், இர்ரெகுலர் பீரியட்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா நீர்க்கட்டிகள், பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா யூட்ரஸ்ல வர்ற கேன்சர்ஸ், குழந்தை இல்லாம போறது. இதுக்கு எல்லாமே முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டினரியா வெளிய கடைகள்ல கிடைக்கிற சானிட்டரி நாப்கின்ஸ் தான் அப்படின்னு நான் சொல்லலங்க. நம்ம சர்வே ரிப்போர்ட் சொல்லுது. நீங்க Googleல போய் சர்ச் பண்ணி பாருங்க. சோ அந்த ஒரு நோய்கள தடுக்கிறதன் வண்ணமா இப்போ வந்து அதிகமான பெண்களை வந்து கையாள்ற அந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? கைனி ஆப்ஸ்டிஷியன் டாக்டர்ஸ். அவங்க எல்லாருமே இப்போ அதிகமா வந்து பிரிஸ்கிரைப் பண்ற நாப்கின் என்ன அப்படின்னா, இந்த ஃபெமி அப்படிங்கிற நாப்கின் தான். இதுல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராம முழுக்க முழுக்க இயற்கையால சோத்து கற்றாழையால உருவாக்கப்பட்டு, அதாவது 5 வித டெக்னாலஜிஸ்னால ஆனியான்ஸ்னால உருவாக்கப்பட்டதுனால இந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வரல அப்படிங்கிறதும் அது கிளினிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. அதையும் நீங்க வந்து Googleல போய் சர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அதையுமே இங்க ஒரு பேக்கேஜா குடுத்து இங்க குடுக்குறாங்க. இந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க ஆண்களா இருந்தீங்கன்னா, இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு நீங்க அலட்சியப்படுத்தாம, கண்டிப்பா உங்க வீட்ல அம்மா, அக்கா, தங்கச்சி, மனைவி அப்படிங்கிற பெண்கள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு வாங்கி குடுத்து, அவங்களுடைய ஆரோக்கியத்த நீங்க பாருங்க. நம்ம இப்போ ஆரோக்கியத்த பாக்கல அப்படின்னா, கண்டிப்பா பிற்காலத்துல லட்சக்கணக்குல நம்ம ஹாஸ்பிட்டல்ல வேஸ்ட்டா கொண்டு நம்ம செலவு பண்றத மாதிரி இருக்கும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லேடீஸுக்காக சொல்லிட்டு இருக்கீங்களே, மென்ஸுக்கு எதுவும் கிடையாதா? அப்படின்னு கேட்கிறீங்களா? உங்களுக்கும் இங்க இருக்குங்க. அதாவது ரூ. 6,200க்கு நீங்க இங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது, கிட்டத்தட்ட உங்களுக்கு ரூ. 3,800க்கான ப்ராடக்ட்ஸ் அதாவது அ பெ பெல்ட்டா இருக்கட்டும், ஷூஸ், ஷர்ட், டீ ஷர்ட்ஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரியான இந்த மாதிரி உங்களோட டிரெஸ் மெட்டீரியல்ஸ், உங்களோட டிரெஸ் ஐட்டம்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம ரூ. 1,200க்கு இங்கேயும் ஒரு ஃபுட் பேட்ச் அப்படிங்கிறது ஒரு பேக் காம்ப்ளிமெண்டரியா குடுக்குறாங்க. ரூ. 3,200 அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போனஸ் உங்க வாலெட்ல ஏறிருங்க. இத 100 பிவிலயுமே நமக்கு குடுக்குறாங்க. இங்கேயுமே வந்து 8,700க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதுக்கேத்த மாதிரியான நமக்கு இப்போ 7,500க்கு நமக்கு இங்க ப்ராடக்ட்ஸ் அதாவது நீங்க சொல்லப்பட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இங்கேயும் ஃபுட் பேட்ச் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. இங்க ரூ. 4,100 வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் போனஸா நமக்கு இங்க கிடைக்குதுங்க. சோ அதையும் தாண்டி விமென்ஸுக்கும் தனியா இங்க வந்து அத ஸ்டார்டர் கிட் பேக் வச்சிருக்காங்க. ஃபேஷன் ஸ்டார்டர் கிட் பேக் அப்படின்னு. சோ இங்க நம்ம ரூ. 6,200க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 5,000ற்கான பொருட்கள் ரூ. 3,800க்கு நம்ம டிரெஸ்ஸஸ் மெட்டீரியல்ஸ், சாரீஸ், சுடிதார், சால்வாஸ், குர்தீஸ் அப்படின்னு இருக்கிற மெட்டீரியல்ஸ், டிரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ரூ. 1,200க்கு இங்கேயும் ஃபுட் பேட்ச் அப்படிங்கிறத குடுக்குறாங்க. ரூ. 3,800க்கு டிஸ்கவுண்ட் கூப்பன் உங்க வாலெட்ல ஏறிடுதுங்க. இதுவுமே 100 பிவில பாத்தீங்க அப்படின்னா ரூ. 10,200க்கு இருக்கு. இதுக்குமே வந்து அதுக்கேத்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நமக்கு டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ், அப்புறம் இங்க ஃபுட் பேட்ச் அப்படிங்கிறதையும் காம்ப்ளிமெண்டரியா நமக்கு இங்க குடுக்குறாங்க. எனக்கு பொருட்கள் எதுவுமே வேண்டாங்க. நான் வந்து இத பெரிய அளவுல நான் வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுவுமே இங்க ஒரு வாய்ப்பா வச்சிருக்காங்க. இந்த பேக்கேஜஸ் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரூ. 5,500 நீங்க வந்து இங்க பே பண்ணும்போது, நீங்க கட்டுற இந்த அமௌண்ட்ட 3 மடங்கா மாத்தி உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கூப்பன்ல 16,500 உங்களுக்கு உங்க வாலெட்ல ஏறிருங்க. அதாவது உங்க டிஸ்கவுண்ட் போனஸா உங்க வாலெட்ல ஏறிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3,500 அதாவது இது வந்து 60 பிவிக்கானது. இங்க வந்து 10,500 அதாவது 3 அதாவது 3 அதாவது 3 மடங்கா மாத்தி 10,500 நமக்கு இங்க டிஸ்கவுண்ட் கூப்பனா குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? சோ இத வந்து நம்ம எப்படி இத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேங்க. நம்ம கண்டிப்பா நம்ம மளிகை பொருட்கள் மாசம் மாசம் நம்மளுடைய தேவைக்காக வெளியில வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். வெளி கடைகள்லயோ, சூப்பர் மார்க்கெட்ஸ்லயோ வந்து நம்ம வாங்கிக்கிட்டு தான் இருக்கோம். சோ அப்ப அங்க ஒரு ரூ. 4,000 இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ரூ. 4,000 நீங்க அங்க வெளியில வாங்குறீங்க. அப்ப ஒரு வருஷம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 48,000 ஆகுதுங்க.
இத நம்ம ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க வெளியில வாங்குற 4000 ரூபாய்க்கானத நம்ம ஆப்ல ஒரு 3500 ரூபாய்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு 42,000 ரூபாய் ஆகுதுங்க. அதாவது ஒரு மாசம் ஒரு வருஷம் வந்து உங்களுக்கு 6,000 ரூபாய். ஒரு மாசம் 500, 500 அப்படி சேமிச்சு ஒரு வருஷம் ஆகும்போது 6,000 ரூபாய் நீங்க சேமிக்கிறீங்க. சேமிப்பு அப்படிங்கும்போது நம்ம செலவே பண்ணாம இருக்கிறது மட்டுமே வந்து சேமிப்பு கிடையாதுங்க. நம்ம வருமானம் நம்ம செலவுல இருந்து கம்மி பண்ணி நம்ம வைக்கிறதுமே வந்து நமக்கு இங்க ஒரு சேமிப்பு தான். சோ 6,000 ரூபாய் நம்ம ஒரு வருஷம் இங்க சேமிக்கிறோம். சோ நமக்கு இங்க டிஸ்கவுண்ட் கூப்பன் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ரூ. 4,600 ரூ. 2,800 ரூ. 10,500 இப்படின்னு இருக்கு இல்லையா? சோ அதுல இருந்து அந்த நம்ம வந்து இப்ப 500 நமக்கு லெஸ் ஆகுது இல்லையா? அதுல இருந்து ரெடியூஸ் ஆகும். அதாவது உங்களுக்கு குடுக்குற மொத்த அமௌண்ட்ல இருந்து ரெடியூஸ் பண்ணல. அத 3 மடங்கா மாத்தி குடுத்து அதுல இருந்து தான் ரெடியூஸ் ஆகுது. சோ இந்த மாதிரி ஒரு கூப்பனா நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த இந்த டிஸ்கவுண்ட் போனஸ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இது ஓகேங்க. இதுல எப்படி இன்கம் குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிமம் ரூ. 600 இருந்து அதிகபட்சம் 60,000 இருந்து நமக்கு இங்க இன்கம் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு டைரக்ட் ரெஃபரல் இன்கம். அதாவது நீங்க இருக்கிறீங்க. இந்த ஒரு வாய்ப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு 2 பேருக்கு இத குடுத்துட்டீங்க. சோ லெஃப்ட்ல ஒருத்தர், ரைட்ல ஒருத்தர் வந்துட்டாங்க. இது வந்து 100 பிவில வந்து நமக்கு எக்ஸாம்பிளா குடுத்திருக்கிறோம். அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் பேர் மேட்ச் ஆகும்போது, இங்க நமக்கு ஒரு ஜோடி அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க இன்கம் ரிலீஸ் ஆகுது. சோ லெஃப்ட்டும் ரைட்டும் பேர் மேட்ச் ஆகும்போது, அந்த வாரம் உங்களுடைய வருமானம் ரூ. 1000 அதுக்கப்புறமா டீம் ரெஃபரல் இன்கம். இப்ப வந்த புது நபர்களோட நம்ம சேர்ந்து டீமா ஒர்க் பண்ணும்போது, லெஃப்ட்ல ஒரு 10 பேர், ரைட்ல ஒரு 10 பேர் வரும்போது 10ம் 10ம் பேர் மேட்ச் ஆகி, அந்த வாரம் உங்களுடைய வருமானம் ரூ. 10,000 கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். எனக்கு நம்ம கம்பெனில ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு சிஸ்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம் தாங்க. ஏன்னா மத்த பல கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம செய்யற அந்த ஒரு வார அந்த கடைசி ஆகும்போது, வீக்கெண்ட் இல்ல மந்த் எண்ட் ஆகும்போது, அத மொத்தமா டேலி பண்ணி 0வா விட்டுர்றாங்க. சோ அந்த நம்ம போட்ட உழைப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல மொத்தமா வேஸ்ட்டா வீணா போயிருது. ஆனா அத இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸா குடுத்திருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க கொண்டு வர்ற 2 நபருமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா புரிஞ்சுகிட்டு நல்லா ஃபாஸ்ட்டா பண்றாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒருத்தர் கொஞ்சம் வேகமா பண்ணலாம். ஒருத்தர் கொஞ்சம் மெதுவா பண்ணலாம். அப்ப இந்த இடத்துல லெஃப்ட்ல ஒரு 30 பேரும், ரைட்ல ஒரு 20 பேரும் வரும்போது 20ம் 20ம் பேர் மேட்ச் ஆகி 20,000 அந்த வாரம் உங்களுக்கு வருமானமா வந்துடுச்சுங்க. அப்ப அந்த லெஃப்ட்ல இருக்கிற பேலன்ஸ் பத்தி எங்கடா போச்சு அப்படின்னா, அது எங்கேயுமே போகாதுங்க. அது அங்கத்தான் இருக்கும். நீங்க ரைட்ல எப்போ ஒரு 5 பேர கொண்டு வரும்போது 5ம் 5 பேர் மேட்ச் ஆகி 5,000 ஆகும். 10 பேர் வரும்போது 10,000 நமக்கு இன்கம் வருங்க. அது அடுத்த வாரமோ, அடுத்த மாசமோ, அடுத்த வருஷம் கூட ஆனாலும் அந்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சர்வ நிச்சயமா வருங்க. அதாவது உழைப்புக்கேற்ற ஊதியத்த வந்து நீங்க இந்த இடத்துல கண்டிப்பா பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த வருமானங்கள் நமக்கு டபுளா கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மல்டிபிள் ஐடிஸோட பெனிஃபிட்ஸ்ங்க. சோ நீங்க ஒரு ஐடி இந்த சொல்லப்பட்ட 15 ஸ்டார்டர் கிட் பேக்கேஜஸ்ல உங்களுக்கு புடிச்சது ஒரு பேக்கேஜ செலக்ட் பண்ணி நீங்க இங்க வர்றீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு கீழ 8, 8 பேர நீங்க போடும்போது, அத போது ஒரு ரூ. 4,800 100 பிவில 8,000 அதாவது ஒரு வாரத்துல ஒரு ஐடியில நம்மளால 60,000 வரைக்கும் எடுக்க முடியும். அதாவது நம்மளோட சீலிங் அப்படிங்கிறது 60,000ங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 ஐடி, ஒரு 3 பேக்கேஜஸ் நான் எடுத்து வர்றேன் அப்படின்னா, அப்படி நீங்க வரலாங்க. அதுக்கு கீழ நம்ம ஒரு 4 பேர கொண்டு வரும்போது 60 பிவில 10,200ம், 100 பிவில 17,000ம் அதாவது ஒரு வாரத்துல நம்மளால 1,80,000 இங்க வந்து எடுக்க முடியுங்க. அதுக்கப்புறம் 7 ஐடி. இத வந்து ஃபேமிலி ஐடி அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்க வீட்ல இருக்கிற உங்க அப்பா, அம்மா, குழந்தைங்க இந்த மாதிரி எல்லார் பேர்லயுமே போட்டு ஒரு 7 ஐடி போட்டு வர்றீங்க. அதுக்கு கீழ நம்ம 2 பேர கொண்டு வர்றோம் அப்படின்னா, 60 பிவில 17,400ம், 100 பிவில 29,000ம் நமக்கு வருமானமா வந்துருதுங்க. அப்போ ஒரு வாரம் 4,20,000 வரைக்கும் நம்மளால இந்த இடத்துல வருமானம் எடுக்க முடியுங்க. சோ எப்படிப்பா நீ இப்படியெல்லாம் சொல்ற? ஒரு 60,000 வருது, 4,20,000 வருது. அது எப்படி குடுக்க முடியுது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? அதையும் வாங்க பார்க்கலாம். ஒரு வியாபாரத்தின் முதுகெலும்பு அப்படிங்கிறது விளம்பரம் தாங்க. ஏன் அப்படி விளம்பரத்த போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல பார்த்த விளம்பரங்கள் ஏன் இப்ப வரைக்கும் இருக்கு அப்படின்னு கேட்டா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மனிதர்களுக்கு இருக்கிற பெரும்பாலான ஒரு வியாதி ஞாபக மறதியினால தான். ஒரு மாசம் ஒரு விளம்பரம் இல்ல அப்படின்னா, உடனே நம்ம மக்களோட மைண்ட் செட் எப்படி ஆயிருதுன்னா, அந்த பொருள தடை பண்ணிட்டாங்க. சோ வேற பொருள நம்ம வாங்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள போயிடுறாங்க. அதனால தான் திரும்ப திரும்ப வந்து ஒரு விளம்பரத்த போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா விளம்பரத்த பார்த்து தான் எல்லாருமே ஒரு பொருள வாங்குறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாதுங்க. டிவில ஒரு ஆட் வருது அப்படின்னா உடனே இன்னொரு சேனலுக்கு போயிருவோம். ஒரு யூடியூப்ல பார்க்குறோம் அப்படின்னா ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுப்போம். நம்ம எப்பவுமே அந்த ஒரு விளம்பரம் அப்படிங்கிறத பார்க்கிறதே கிடையாது. நியூஸ் பேப்பர்ல அந்த பக்கமே போறது கிடையாது. ஆனா இங்க ஒரு நியூஸ் பேப்பருக்கெல்லாம் ஒரு
ஆட் போடுறதுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 17 கோடி ஆகுதுங்க. அது போக டிவில ஒரு பொருளை விளம்பரப்படுத்துறதுக்கு 27 கோடி ஆகுது. அதுக்கப்புறம் இந்த செலிபிரிட்டிஸ பயன்படுத்தி ஹீரோ ஹீரோயின்ஸ பயன்படுத்தி விளம்பரம் அடிக்கிறதுக்கு நம்ம இங்க எக்ஸாம்பிள் நம்ம டாமிக்ஸுக்கு நம்ம கமல்ஹாசன் சார் வந்து நடிக்கிறாங்க இல்லையா? வெக்கத்தை விடுங்க, பிரஷ் எடுங்க, என் வீட்டு பாத்திரமை நான் கழுவுறேன், உங்க வீட்டு பாத்திரமை நீங்க கழுவுங்க அப்படின்னு அவர் சொல்ற 4 வார்த்தைக்கு அவர் வாங்குற வருமானம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 கோடிங்க. அப்புறம் இந்த டைரக்ஷன், ஷூட்டிங் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி அதுக்கு செலவாயிருது. சோ ஒரு பொருளை விளம்பரப்படுத்துறதுக்கு டிவி, நியூஸ் பேப்பர், செலிபிரிட்டி, டைரக்டர் இந்த மாதிரி மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 65 கோடி ஒரு அதாவது ஒரு மாசம் வந்து இங்க செலவு பண்றாங்க. ஆனா இங்க நடிக்கிறதுனாலயும் இங்க நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்க எவ்வளவு ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இருக்கிறவங்களுக்கு எதுக்கு நம்ம இதை கொடுக்கணும், இல்லாதவங்கள இருக்கிறவங்களா மாத்தணும் அப்படின்னு தான் நம்ம எம்டிஎன் சிவா என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க நமக்கு எந்த ஒரு விளம்பரமும் நம்ம ஆப்புக்கு கிடையாதுங்க. நம்ம தான் இங்க ஹீரோ ஹீரோயின்ஸ், நம்ம தான் இந்த ஒரு வாய்ப்பை நம்ம விளம்பரப்படுத்துறோம், மத்தவங்களுக்கு இதை பத்தி சொல்றோம். அதன் மூலமா இங்க கொடுக்கப்படுற இந்த பே அவுட் அப்படிங்கறதா நமக்கு வருமானமா வாரம் இங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொருட்கள் எப்படி நமக்கு வந்து மத்த ஆப்புக்கும் நம்ம ஆப்புக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்ல குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரீமியர் மிக்ஸி கிரைண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமேசான்ல 3299 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா 2862 ரூபாய்க்கு இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபாய் டிஃபரன்ஸ் ஒரு மிச்சம் பிடிக்கிறோம். அந்த 400 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு நாள் வீட்டு செலவாவது நம்மளால கண்டிப்பா நல்லபடியா நடத்த முடியும். அதாவது தரமான பொருள் குறைவான விலையில மக்கள் பையில போய் சேரணும் அப்படிங்கறதுதான் நம்ம எம்டியோட ஒரு குறிக்கோளுங்க. அதை இன்னைக்கு வரையிலையும் சரியா அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். எந்த ஒரு வேலையில இருந்தாலும் ஒரு பதவி உயர்வு கிடைக்காதா, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காதா அப்படின்னு ஆசைப்படுவோம். அதுலயுமே ஒரு போட்டி பொறாமை எல்லாம் இருக்கும். அது கிடைக்கும் எப்ப அப்படின்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆகிற வயசுல கிடைக்கும். அப்புறம் வீட்டுலதான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். ஆனா நமக்கு இங்க நம்மளுடைய திறமைகளை தெரிஞ்சு நமக்கு பாராட்டி ஒரு பல்லாயிரக்கணக்கான மத்தியில பெரிய மேடைகள் அமைச்சு எப்படி பிலிம் அவார்ட்ஸ், விஜய் அவார்ட்ஸ் எல்லாம் நடக்குதோ அந்த மாதிரி பெரிய மேடைகள் அமைச்சு அங்க உங்களை கூப்பிட்டு உங்க சைஸுக்கு ஒரு மாலை போட்டு உங்க கையில உங்க சக்சஸுக்கான சீக்ரெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில மைக்க குடுக்குற தருணத்தை ஒரு வாட்டி நீங்க நினைச்சு பாருங்க. அந்த மாதிரியான அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவு இங்க காத்துக்கிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இங்க ஃப்ரீயா நேஷனல் இன்டர்நேஷனல் டூர்ஸ் கூட்டிட்டு போறாங்க. ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் டொமஸ்டிக் டூர்ஸும், மலேசியா போன்ற இடத்துல இன்டர்நேஷனல் டூர்ஸ்மே நமக்கு கூட்டிட்டு போறாங்க. அதாவது வாழ்க்கை வாழ்றதே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக தான். அந்த என்ஜாய்மெண்டே இந்த இடத்துல பெரிய அளவுல கொடுக்குறாங்க. நம்மளுடைய விஷன் என்னென்ன இந்த வருடத்திற்கான விஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் வரணும் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு 3,400க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அப்புறம் 5 லட்சத்துக்கு மேல பிரைம் கஸ்டமர்ஸ் வரணும். இப்ப நமக்கு 2 லேக்ஸ்க்கு மேல நமக்கு பிரைம் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. நியரரா 3 லேக்ஸ் பக்கமா இருக்கிறாங்க. சோ இந்த வருஷ எண்டுக்குள்ள கிட்டத்தட்ட 5 லட்சம் பிரைம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருப்பாங்க. அப்புறம் ஆஃப்லைன் ஷாப் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி சென்னையில மெகா ஆஃப்லைன் ஷாப் வந்துருச்சுங்க. மாவட்டமா இந்த ஆஃப்லைன் ஷாப் அப்படிங்கிறது சீக்கிரமா வரப்போகுது. நம்ம டெலிவரி பண்றதுக்கு நமக்கு ஓன் வெஹிக்கிள் வரப்போகுது. ஓன் வெஹிக்கிள் வரும்போது எந்த அளவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணது சீக்கிரமா டெலிவரி ஆகும் அப்படிங்கறத நீங்களே நினைச்சுக்கோங்க. 35 லட்சம் கோடி டர்ன் பண்ண போற இடத்துல நம்ம கம்பெனி மட்டுமே 5,000 கோடி டர்ன் பண்ண போறாங்க. 500 கார் அச்சீவர்ஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஒரே ஒரு பர்டிகுலரான ஒரு டீம்ல இருந்து மட்டுமே 100 கார் அச்சீவர்ஸ் நமக்கு இங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா 300 கோடீஸ்வரர்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20க்கு மேல கோடீஸ்வரர்கள் இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொன்னவங்க நம்ம பாத்துடலாமா? சோ சுரேந்தர் சார், அதாவது இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்ட், அதாவது ஒரு 29 வயது நபர். இவங்க வந்து இவங்களோட ஒர்க்ல கிட்டத்தட்ட ஒரு 40,000 வருமானம் வாங்கிக்கிட்டு இருந்த அந்த ஒரு ஜாப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ சரியா பயன்படுத்துறது மூலமா பாத்தீங்க அப்படின்னா இவரு இப்ப வரையிலையும் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல இப்போ ஒரு 3 கோடிக்கு மேல சம்பாதிச்சு சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு வருமானத்தின் மூலமா சொந்தமான ஒரு வீடு, கார், அப்புறம் இவங்க பொண்ணோட பர்த்டேக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகமா பிரசன்ட் பண்றது ஒரு ட்ரெஸ்ஸோ, கேக்கோ இவ்வளவுதான். நம்ம அந்த அளவுக்கு இப்போ மேக்சிமம் மிஞ்சி போனா நல்ல செயின், கோல்டு ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் ஏதாவது வாங்கி கொடுப்போம். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 1.5 கோடிக்கு ஒரு ரெசார்ட் நம்ம சென்னை பீச் பக்கத்துல அந்த இசிஆர் பக்கத்துல ஒரு ரெசார்ட் கட்டி அவங்க பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு அதை பிரசன்ட் பண்ணாங்க. சோ அந்த அளவுக்கு வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஒரு வாய்ப்பு தாங்க இது. அதுக்கப்புறம் அவர் என்னப்பா படிச்சிருக்கிறார், அதனாலதான் அவரால் இவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சுன்னு நீங்க நினைக்கலாங்க. கண்டிப்பா கிடையாது. படிக்காட்டாலும் வந்து இந்த இடத்துல சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறதா நம்மளுடைய கிருஷ்ணன் சார். இந்த இடத்துல ஒரு வைஸ் பிரசிடண்டா இருக்கிறாங்க.
இவங்க பாத்தீங்கன்னா 4 கிளாஸ் தாங்க படிச்சிருக்காங்க. வெறும் 4ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமா 5 போட்டோ ஸ்டுடியோஸ் சென்னையில இருக்குங்க. மல்டி பிசினஸ் மேன். இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ சரியா எடுத்து பயன்படுத்தினது மூலமா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா 1.25 crore அதாவது 1 கோடிக்கு மேல சம்பாதிச்சு சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பைக் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச கார் அதாவது 25 லட்சத்துக்கு கார் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் திவ்யா மேம், டாக்டர் திவ்யா மேம். அதாவது இவங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர் படிக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சுச்சு. இவங்க வேற யாருமே கிடையாதுங்க. நீங்க பாக்குற கிருஷ்ணன் இந்த சாரோட சொந்த பொண்ணு தாங்க நம்மளோட வித்யா மேம். எந்த ஒரு பெற்றோராவது தான் படிச்ச படிப்ப பிள்ளைங்களுக்கு குடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதனுடைய கஷ்டம், வலி, வேதனை என்னன்னு அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துல எல்லாமே நடக்கும், சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத அவர் நம்பினாரு. அத செஞ்சு காட்டினாரு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு இந்த வாய்ப்ப குடுத்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில நம்ம கம்பெனில இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிருக்கிறாங்க. ஆனா வயசு பார்த்தா 23 மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்மாலி மேம் அண்ட் ஷவுகத் அலி சார் இவங்க 2 பேருமே நம்ம ஆப்ல ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங்ல இருக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து எனக்கு டைம் இல்ல அப்படின்னு 1008 ரீசன் சொல்றாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 24 மணி நேரம் தான் இந்த மேமுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இத பண்ணும்போது நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. தடைகள் இருந்தது. ஆனாலும் நான் அத பண்றேன். மளிகை பொருள ஒரு வாட்டி நான் கடை மாத்தி வாங்கி பண்ணிட்டு ஒரு வருமான வாய்ப்பு இருக்குன்னா நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு இத செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 35 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சு சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா இவங்க அ தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி எல்லாருக்குமே வந்து லாக்டவுன்ல வேல போச்சுதோ, அதே மாதிரி நம்ம சாருக்கும் வேல போச்சுது. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப 2 பேருமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து இந்த ஒரு வாய்ப்ப பண்ணி சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. கார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து இவங்கள நம்பி வந்தவங்களையும், இவங்க கார் வாங்குன அன்னைக்கு அவங்களையும் கார் வாங்க வச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஆ அவங்க எல்லாருமே சிட்டில இருக்காங்க. அதனால தான் பண்ண முடியுது. வில்லேஜ்லலாம் என்னால முடியவே முடியாதுப்பா. இங்கலாம் யாருக்குமே இத பத்தி தெரியாது அப்படின்னால நீங்க நினைக்கலாங்க. இங்க பாக்குற நீங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு கிராமங்கள்ல சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து இந்த வாய்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆதிமுருகன் சார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கிறாங்க. இவங்க வந்து சிவகங்கை மாவட்டத்துல சின்ன ஒரு கிராமத்துல இருந்து தான் அந்த வாய்ப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அக்குபஞ்சர் டாக்டராவும் இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு வந்து கிடைச்சப்போ, இல்லப்பா நான் படிச்சிருக்கேன். எனக்கு அது போதும் அப்படின்னு அவங்க நினைக்காம, சரியா எடுத்து பயன்படுத்தின மூலமா பாத்தீங்கன்னா, ஒரு 17 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சு சூப்பரா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சரவணன் சார். அத நம்ம ஆப்ல ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கிறாங்க. பல பேரோட எண்ணம் என்ன அப்படின்னா, நான் வெளிநாட்டுக்கு போனேன் அப்படின்னா, நான் கட்டு கட்டா சம்பாதிச்சுருவேன் அப்படின்னு. ஆனா அங்க போனா அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். அ இவங்களுமே வந்து வெளிநாடுகள்ல போய் சிங்கப்பூர் இந்த மாரி இடத்துலலாம் வொர்க் பண்ணிட்டு லாக்டவுன்ல வீட்டுக்கு வந்தாங்க. இந்த ஒரு வாய்ப்பு ஆதிமுருகன் சார் மூலமா இவங்களுக்கு கிடைச்சது. சரியா பயன்படுத்துனது மூலமா 14 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சிருக்காங்க. அதாவது சரவணன் சாரும், ஆதிமுருகன் சாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க 2 பேருமே இவங்களுக்கு புடிச்ச ட்ரீம் பைக்கான R15 பைக்க ஒரே கலர், ஒரே மாடல் இந்த பைக்க ஃபர்ஸ்ட் லாக்டவுன்ல ஃபுல் கேஷ் கட்டி, அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 2,00,000 கட்டி, ஒரு 3 மாசத்துல எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் லாக்டவுனா பல பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா, இங்க ஃபுல் கேஷ் கட்டி பைக் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையுமே இந்த இடத்துல காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மகாராஜன் சார் இவங்களுமே சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கிறாங்க. எனக்கு இந்த வாய்ப்ப குடுத்த நபர் தான் இவங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து ஒரு வாய்ப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அது ஒரு ஸ்டடீஸ்ல வந்து ஒரு கோல்டு மெடலிஸ்ட். சென்னை, ஒசூர், பெங்களூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட துறையில கிட்டத்தட்ட ஒரு 5 வருட அனுபவம் இருக்கு. இந்த வாய்ப்பு லாக்டவுன் டைம்ல கிடைச்சப்போ, இவங்க அத சரியா பயன்படுத்தின மூலமா பாத்தீங்கன்னா, 14 லட்சத்துக்கு மேல சூப்பரா சம்பாதிச்சுட்டாங்க. இவங்களுக்கு புடிச்ச பைக்கான ராயல் என்ஃபீல்டு பைக்கையுமே வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஃபுல் கேஷ் கட்டி அதாவது கிட்டத்தட்ட 2,25 லட்சத்துக்கு அந்த பைக்கையுமே வந்து அவங்க வின் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வினோதினி மேம் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்கிறாங்க. அதாவது காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டூடண்ட்டுங்க. நான் படிச்சுக்கிட்டே நான் ஒரு பார்ட் டைமா பாத்துக்கிறேன். ஏதாவது எனக்கு பாக்கெட் மணிக்காவது யூஸா இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2,50,000க்கு மேல சம்பாதிச்சு, அவங்களோட ட்ரீமான ஒரு மொபைலையுமே அச்சீவ் பண்ணாங்க. அவங்களோட ஃபுல் ஃபேமிலியுமே வந்து இவங்க தான் நல்லா பாத்துக்கிறாங்க. இப்பவே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட லைஃப அவங்களே பாத்துக்கிற சொந்த கால்ல நிக்கிற அளவுக்கு நிக்கிறாங்க. சோ இதாங்க நம்மளுடைய வாய்ப்பு அப்படிங்கிறது.
அதுக்கப்புறமா நீங்க பாக்குறது நம்மளோட சோசியல் மீடியாஸ்ல நம்மளுடைய அதாவது Facebookல வந்து நம்மளோட பேஜ் இதுதாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் திங் என்ன அப்படின்னா, ஒரு ஆப் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம போறது Play Storeல தான். சோ அங்கேயுமே நம்மளோட ஆப்ப வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க முடியும். சோ இது இங்க எதுவுமே இல்ல அப்படின்னா, இந்த 2மே சோசியல் மீடியாஸ்ல கண்டிப்பா பார்க்கவே முடியாதுங்க. இதுவும் இருக்கு. இதையும் நீங்க வந்து நீங்களுமே போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது சிம்பிள் தாங்க. நாங்க எல்லாருமே இந்த வாய்ப்புக்கு உள்ளால இருக்கோம். நீங்க கொஞ்சம் இதுக்கு வெளியில இருக்கிறீங்க. நீங்க எங்கள புடிச்சு, இங்க சொல்லப்பட்ட இந்த வாய்ப்ப குடுத்த ஒவ்வொருத்தருடைய கைய புடிச்சுட்டு, நீங்க இங்க வந்துட்டீங்க அப்டின்னா, உங்களுடைய ட்ரீம்ஸான நல்ல வீடா இருக்கலாம், நல்ல ஒரு பேங்க் பேலன்ஸா இருக்கலாம், நல்ல கார், பைக் எதுவா இருக்கட்டும், அது எல்லாமே இந்த இடத்துல சர்வ நிச்சயமா நிறைவேறும் அப்டிங்கிறதுல ஒரு துளி கூட சந்தேகம் கிடையாது. இல்ல எனக்கெல்லாம் இது எதுக்குப்பா அப்டின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாதுங்க. உங்க வாழ்க்கை இப்ப நீங்க எப்படி ஓட்டிட்டு இருக்கீங்களோ, அதுவரைக்கும் கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். 5 வருஷம், 10 வருஷம் ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் பார்க்க முடியாது. பார்க்கவுமே வந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இல்ல. சோ வாய்ப்பு கிடைக்கும்போது அது சரியான நேரத்துல உடனே எடுத்து அத செயல்படுத்துங்க. இந்த இடத்துல ஒவ்வொருத்தரையுமே நம்பி ஒவ்வொருத்தருமே வந்தாங்க. இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல அவங்களும் சம்பாதிச்சு ஒரு சாதனையாளரா இந்த இடத்துல நிக்கிறாங்க. இதே வாய்ப்பு தான் உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. வாய்ப்பு அப்படிங்கிறது அனைவருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அத எடுக்கிறதும், எடுக்காததும் உங்க கையில தான் இருக்கு. எடுத்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை எவ்வளவு பேருக்கு எங்க வாழ்க்கை மாறுச்சோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகமும் கிடையாது. சோ வாய்ப்ப எடுங்க. சூப்பரா இந்த இடத்துல முதல்ல இந்த வாய்ப்ப குடுத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிய சொல்லிட்டு, அவங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு இந்த வாய்ப்ப எடுங்க. உங்க வாழ்க்கையுமே இந்த இடத்துல மாறப்போகுது. அதுக்கு என்னுடைய ஆல் த பெஸ்ட் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன்.